வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எடப்பாடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்கிறார் அப்படின்னு எல்லா தகவலும் வந்தாலும் உண்மையான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, ரெண்டு பேருக்கும் இடையிலான தகராறு, அது ஒரு பக்கம். இன்னொன்று, கொடநாடு விஷயமாகட்டும், இந்த ரெட்டலை மேட்டர் ஆகட்டும், இதில் வழக்கறிஞர் அணி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துட்டாங்க. ஒருவேளை இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் அவங்க எலெக்ஷன் வந்ததுன்னா ரெட்டலை கிடைக்குமா? ரெண்டு பேரையும் 19ஆம் தேதி கூப்பிட்டுருக்காங்களே, பிஜேபி என்ன சொல்ல போகுது? வழக்கறிஞர் அணி கோட்டை விட்டு விட்டது. இன்பதுறையிலிருந்து ஏகப்பட்ட வழக்கறிஞர் இருந்தாலும் ஏன் கோட்டை விட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய கச்சேரியே நடந்திருக்கு. இது கோவப்படுறது இயற்கை தான். ஏன்னா ஒரு வழக்கறிஞர் அணி இவ்வளோ கட்டமைப்பு வச்சுட்டு இருக்கும்போது முன்னாடி இந்த மாதிரிலாம் வரப்போகுதுங்க, ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு, பின்னாடி இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொன்னால் டெல்லியில் ஏதாவது மூவ் பண்ணலாம், வேறு ஏதாவது ஒரு சோர்ஸில் மூவ் பண்ணலாம். ஓபிஎஸ்ஸுக்கும் எடப்பாடிக்குமான சண்டை நடக்கும்போது எடப்பாடி ஷார்ப்பாக இருந்தார். நம்ம கூட சொல்லுவோம் ஷார்ப்பாக இருந்தார். நம்ம ஓபிஎஸ் என்னங்க வேலைக்கே ஆக மாட்டார் பொழுதுங்க, ஏங்க இந்த மாதிரிலாம் வழக்காடுறாருன்னு நம்ம கேட்டோம். ஏன்னா திறமையான வழக்கறிஞர்களை வைத்து எடப்பாடி பழனிசாமி அருமையாக வழக்காடி ஓபிஎஸ்ஸை கார்னர் பண்ணி தூக்கி போட்டார். ஆனால் இப்போ எல்லா நேரத்துலையும் புத்திசாலித்தனம் இருக்கும். இப்போ என்ன சிக்கலாச்சு? எடப்பாடி பழனிசாமி அந்த நாடாளுமன்ற தேர்தல், இந்த கலாய்வு, கோஷ்டி பூசல், நிறைய பிரச்சனை. இதை பண்ணுறதுக்கு நேரம் சரியாக போகணுன்னு இதை கொஞ்சம் அசால்ட்டாக விட்டார். இவ்வளவு தூரம் கொடநாடில் எடப்பாடியும் சசிகலாவும் விசாரிக்கலான்ட்டாங்க. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, சசிகலாவுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த டைமில் நம்ம உள்ளதான் இருந்தோம், நம்ம பேசிக்கலான்ட்டு அவங்க வரவேற்கிறாங்க. ஆனால் எடப்பாடி தரப்பில் ஏற்கனவே தயாநிதி மாறன் அவர்கள் தொடர்ந்த அவதூறு வழக்கில் போயிட்டுருக்காரு. எனக்கு டைம் கொடுங்க, நான் நேரில் ஆஜராகிறதுக்கு அப்படின்லாம் கேட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டுது, கோர்ட்டுக்கு வர வேண்டியதாகுது. இப்போ இன்னொரு பிரச்சனை, இதில் வேறு ஜனவரி மாதத்துலேருந்து மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணம்ங்கிறாரு. சரி, ஒருவேளை ஈரோடு இடைத்தேர்தல் வந்தால் சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா? இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேலம் இதில் நம்ம ஈரோடில் நம்ம ஈரோடு மதுரை டாக்டர் சரவணனுக்கும் செல்லூர் ராஜுக்கும் நேரடியான மோதல், அடிச்சுக்க அதை குறையாக போச்சு. இந்த கலாய்வு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆய்வு கூட்டத்தில் ரெண்டு பேரும் நேருக்கு நேராக செல்லூர் ராஜு பேச ஆரம்பிக்கிறார். அந்த பக்கம் டாக்டர் சரவணன் ஆதரவாளர்களை பேச உள்ள. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு பாருங்கள், ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பதிவு போட்டோம். மதுரையில் டாக்டர் சரவணன் அவர்களை போடுறதுனால பின்னாடி பிரச்சனை வரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எடப்பாடி பழனிசாமி மதுரைக்கு போகிறாரு, பயங்கரமான தடபுடலான விழா. நம்ம வேண்டிப்பட்ட நண்பர் சொல்கிறாரு, அதாவது மாவட்ட செயலாளர் செல்லூர் ராஜா இல்லை டாக்டர் சரவணனான்னு தெரியலைங்க, அந்தளவுக்கு கலக்கி எடுக்கிறார், செலவை அள்ளி விடுறார். அதனால தான் ஒரு கட்சி அவரை தேடி தேடி வச்சுக்கிட்டாங்க. திமுக இருக்கும்போது வலுவாக தான் இருந்தார், பிஜேபி இருக்கும்போது சீட்டே கொடுத்தாங்க, இறங்கி பேசுகிறார். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த வட மாவட்டத்தில் இந்த திண்டிவனம் அங்கெல்லாம் பார்த்து முகாம் போடுறாரு அவர், அதிமுக சார்பாக முகாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி நேரடி பார்வையில் வர்றார், பரவாயில்லப்பா நல்லா பண்ணிட்டு இருக்காரு, பணமும் அள்ளி விடுறாரு. இப்போ ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சண்டையில் முதலிக்கே மோசம் வந்துடும்ட்டு செல்லூர் ராஜு அவங்க தர பயப்படுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, மதுரையில் வேலையே நடக்க மாட்டேது. இப்போ கோஷ்டி பூசல் உச்சத்தில் இருக்குது. இப்போ உதயகுமாருக்கும் பிடிக்கல, ஆனால் அவர் வெயிட் பண்ணுறாரு, சரி ரெண்டு பேரும் என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலான்ட்டு. இது ஒரு பிரச்சனை. முதல் பிரச்சனை என்ன? இன்றைக்கி கொடநாடு ஆகட்டும், ரெட்டலை ஆகட்டும், குறிப்பாக ரெட்டலை, எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், வேலுமணி தங்கமணி கூட இந்த மேட்டரை சொல்லலை. எல்லோரும் ஏங்க அவர்கிட்ட சொல்லணும்னா, ஏன்னா அவங்க தான் நிறையா ஃபண்டெல்லாம் கொடுக்குறாங்க, வழக்கறிஞர் அணியிலேருந்து ஐடியிலேருந்து அவங்க தான் பணம் கொடுக்குறாங்க, டெய்லி அவங்க ஆக்டிவிட்டி தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு நினைக்கிறாரு. கரெக்டாக இன்பதுறையும் சொல்லலை. இப்போ என்ன சிக்கலாச்சு? ஈரோடு இடைத்தேர்தல். இப்போ வரக்கூடிய ஈரோடு இடைத்தேர்தலில் சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா? இப்போ 19ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. வந்த உடனே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லணும்னு தெரியும்ல, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இல்லைப்பா நீங்கள்லாம் டிடிவி, ஓபிஎஸ் இதெல்லாம் ஒன்றாயிருங்க, சின்னத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு பிஜேபி சொன்னால் என்ன பண்ணலாம்? ஒருவேளை சட்டமன்ற தேர்தல் நிற்கிறோன்னு முடிவானதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் ஓபிஎஸ் ஒரு ஆளை போட்டாருன்னா, நானும் அதிமுக தான், போன தடவை ஈரோட்டில் பிஜேபி சொன்னாங்கன்றது வித்ரா வாங்குறாரு. இப்போ அண்ணாமலையும் சும்மா இருக்க மாட்டார், இல்லைங்க நீங்கள் ஆளை போடுங்க நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டா சிக்கலாக போயிடும். அப்போ அதிமுகவுக்கு சுயேட்சை சின்னம் ஒதுக்குனாங்கன்னா சிக்கல். இப்போ நிற்கலாமா வேணாமா? இதில் இன்னொரு டவுட் என்னென்னா, 19ஆம் தேதி தேர்தல் ஆணையத்துக்கு போகிறாங்க. தேர்தல் ஆணையம் இல்லைங்க எங்களுக்கு முடிவு சொல்ல இன்னும் கொஞ்சம் காலதாமதமாகவும், கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஈரோடு எலெக்ஷனில் சின்னம் ஒதுக்குவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா ஹைகோர்ட்டு இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் சொல்லிடுச்சு, நீங்கள் சீக்கிரம் இந்த வழக்கை முடிச்சு விடுங்கன்னு. தேர்தல் ஆணையம் டைம் கேட்கலாம், இல்லைங்க இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கோம், இப்போதைக்கு யாருக்கும் ஒதுக்க முடியாது, அதனால் ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்கள் உங்களுக்கு இது சைக்கிள் சின்னம் கொடுக்கணும், இது சொல்கிறது பலூன் சின்னம், ரப்பர் சின்னம், இல்லைன்னா குவளை சின்னம்,
இந்த மாதிரி ஏதாவது சின்னம் கொடுக்குறோம், வாழை சின்னம் இப்படி ஏதாவது ஒன்று நான் கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்கன்னா எடப்பாடிக்கு சிக்கலாக போயிடும். ஏற்கனவே இடைத்தேர்தல்னால் திமுக தான் ஜெயிக்கும். பெரிய லெவலில் பணம் செலவு பண்ணி ஒன்றும் இல்லை, அது எடப்பாடியும் தெரியும். முதல்ல செலவு பண்ணுறது யார் இருக்கா? ஏற்கனவே இருந்த தென்னரசு தான் நிற்க வைக்கணும். கேவிஆர் நிற்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணலாம்? இந்த தேர்தலில் திமுக அசுர பலத்தோடு இறங்கும். ஏன்னா அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு முன்னோட்டம், 1.5 வருஷத்தில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு. அதனால் இறங்கி அதிமுக டெபாசிட் காலி ஆகிற வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. அப்போ திமுக செலவு பண்ணுறதுல கொஞ்சமாக செலவு பண்ணணும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அது இல்லை. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி நேற்று பொதுக்குழுவில் வேறு ஒரு வார்த்தை சொன்னார். பார்த்தீங்களா, நான் இருக்கும்போது இடைத்தேர்தல் நடந்தது, 9 தொகுதிகளில் நான் ஜெயிச்சோங்கிறார். அது எப்படி ஜெயிச்சாருங்கிறது ஊருக்கே தெரியும். அப்போ நீங்கள் பவராக இருந்தீங்க, பாட்டாளி மக்கள் கட்சி உங்களோட இருந்தது. எதுக்கு நீங்கள் விக்கிரவாண்டியில் நிற்கல? விக்கிரவாண்டியில் உங்களுக்கு பெருசாக அங்கே கிரவுண்ட் இல்லை. இப்போ உசிலம்பட்டி அந்த ஏரியாவில் நிற்பீங்களா? அதெல்லாம் ஓபிஎஸோட ஏரியா. அப்போ ஏன் கரெக்டாக ஈரோடு நின்னீங்க? ஈரோடுனா உங்கள் ஏரியா, கொங்கு பகுதி. இப்போ என்ன சிக்கல்? ஈரோடு கிழக்கில் இஸ்லாமிய வாக்காளர்கள் கொஞ்சம் இருக்காங்க. இப்போ அது ஒரு சிக்கல். எல்லாத்தையும் தாண்டி சின்னம் கிடைக்குமானே சிக்கல். இந்த அளவுக்கு கோட்டை விட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு இது ஓடிட்டுருக்கு. எடப்பாடி பழனிசாமி, கொடநாடு, மற்ற இது நம்ம பேர் வந்து இந்த தொகுதி பொறுப்பாளர்கள்ட்ட பேசுகிறது, இந்த இணைப்பு சம்மந்தமாக பேசுகிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கல ஆய்வில் நிறைய பிரச்சனை, இதை தீக்கிறதுக்கே டைம் இல்லைங்கும்போது அதில் கவனம் செலுத்திட்டு இருக்கும்போது கோட்டை விட்டாருங்கிறாங்க. எதுலெல்லாம் கோட்டை விடுறது அப்படிங்கிற வரைமுறை இருக்குது. இதே மாதிரி தான் சீமான் வந்து தன்னுடைய தேர்தல் ஆணையத்தில் புதுப்பிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு சின்னம் கொடுக்காம பண்ணாங்க பார்த்தீங்களா? அவரோட சின்னத்தை எடுத்து அந்த இது விவசாயி சின்னத்தை எடுத்து பக்கத்து ஸ்டேட்டில் ஏதோ ஒரு கட்சி கொடுத்து பெரிய பிரச்சனை ஆச்சு இல்லை அந்த கதை. அதனால் அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய கட்சி இவ்வளவு அசால்ட்டாக இருக்கலாமாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு இவ்வளவு வழக்கறிஞர்கள் அணி இருக்கீங்க, இவ்வளவா கேர்லெஸ்ஸாக இருக்கிறது. அதையும் தாண்டி இந்த சண்டை டாக்டர் சரவணன் செல்லூர்ராஜ் இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி சரவணன் பக்கத்தில் ஆதரவாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் தான் நிறைய செலவு பண்ணுறாரு. இதனால் இன்றைக்கி வந்து கோஷ்டி பூச்சலின் உச்சத்தில் இருக்குது மதுரை. இதை கலையாவிட்டால் மதுரையை நினைத்து பார்க்க முடியாதுன்னு தான் தொண்டர்கள் சொல்கிறாங்க. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், அதிமுக இருக்க வேண்டும். திமுக எதிராக அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்கணும். அப்போ தான் திமுகவுக்கே நல்லது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.